ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ், ஏர்ட்ராப்ஸ், அப்புறம் ட்விட்டர் நம்ம த்ரெட்ஸெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இப்போ சொல்லிடலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ப்ரோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனே கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கேட்குறது ரைட்டு தான், நான் தப்புன்னு சொல்லலை. பட் எனக்கு என்ன அப்படின்னா, நான் லிங்க்ஸ் நிறைய லிங்க்ஸ் எல்லா வீடியோவையும் நான் கொடுத்துட்ருக்கேன். அப்படின்னா யூடியூப் நான் ஸ்பேம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு என்னை பேன் பண்ணுறதுக்குள்ளான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுமாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எனக்கு இது வரைக்கும் நடக்கலை. அந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நானே அன்கன்சிஸ்டண்டாக வீடியோவே போடாமல் சுற்றிட்டு இருந்துட்டு அப்படி எப்படின்னு முக்கிய மோதி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்கேன். இதுவும் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நீங்கள் உள்ளே லிங்கை மட்டும் கேதர் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கோங்க. நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா நான் அப்டேட் கொடுப்பேன், அப்புறம் ட்விட்டர் த்ரெட்ஸ் கொடுப்பேன். அது இது இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் லிங்க் எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியே கூட போயிருங்க. அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டுடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, மோடி நெட்வொர்க்குங்க. மோடி நெட்வொர்க் மாடுலர் லேயர் 2 பிளாக் செயின் ப்ராஜெக்ட். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மாடுலர் நெட்வொர்க்ஸ் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. செலஸ்டி ஆரம்பித்து வச்சாங்க. அதுக்கப்புறம் மேண்டா நெட்வொர்க். இது எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட் எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க, என்னுடைய ரெக்கமெண்டேஷன். இவங்க ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $5.3 மில்லியன் ஃபண்டு ரேஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமிசம் தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 மில்லியன் ஓபி டோக்கன்ஸ் என்னமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு ரவுண்டு தான் அவங்க மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய டோக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. அவங்க ஏர்லி ஸ்டேஜ்லேயே டோக்கன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மோர் டோக்கன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 550 மில்லியன் மோர் டோக்கன்ஸ் ஏர்ட்ராப்புக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஏர்ட்ராப் கேம்பெயின் அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் இந்த ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்விடேஷன் கோடு வரும். இன்விடேஷன் கோடு இல்லாமல் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய கோடு யூஸ் பண்ணி எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதை வேலைட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைன்இன் மெசேஜ் போகும். இதை சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ட்விட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுடைய ட்விட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ட்விட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. சம் யூசர்ஸ்க்கு ட்விட்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணால் நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஏன்னா இது ஆக்டிவாக இருக்கிற ட்விட்டர் அக்கௌண்ட் தான் இது அக்செப்ட் பண்ணிக்குது. உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ட்விட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ட்விட்டருக்கு ஆத்தரைஸ் கேட்கும். இதை ஆத்தரைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்கோர் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இந்த ஸ்கோர் உங்களுடைய வேலட்டுடைய ஆன்சைன் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி தாங்க கொடுக்குறாங்க. நீங்கள் டெஃபியில் ஸ்வாப், லெண்டிங் அண்ட் பாரோவிங், அதுக்கப்புறம் என்எஃப்டி இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் உங்களுடைய வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டிரான்சாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் உங்களுடைய பாயிண்ட்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படியும் நீங்கள் அதிகமாக வச்சுருப்பீங்க, என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கீழே பிரிட்ஜ் டு செக்யூர் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிட்ஜ் பண்ணுற பாக்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எவ்வளோ பிரிட்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்ற அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னுடைய சஜஷன்ஸ் மினிமம் 0.005, அது ஒரு $10 to $20 நீங்கள் பண்ணுங்கள். அதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.1 எத்திரியம் பண்ணிக்கோங்க. இது அமௌண்ட் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பிரிட்ஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபண்ட் ரிசீவ் ஆகிடும். ஒன்ஸ் பிரிட்ஜ் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். உங்களுடைய பாயிண்ட்ஸ் ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ பிரிட்ஜ் பண்ணீங்க அப்படின்ற அமௌண்ட் ஷோ ஆகும். தென் அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சொல்ல போனால் இது 4 நாள் தாங்க இருக்குது. அது 4 நாளைக்குள்ளே பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஈக்கோ சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த மோட் நெட்வொர்க் மேலே பில்டு பண்ண ப்ராஜெக்ட். இதில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எக்ஸட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிம் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணி உங்களுடைய வேலட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் ஆட் பண்ணுறதுக்கு உண்டான அப்ரூவ் போகும். அது அப்ரூவ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் டோக்கன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டோக்கன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் USDC செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஸ்வாப் பண்ண போகிறீங்க அப்படின்ற அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே ப்ராசஸ் டு ஸ்வாப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் உங்களுக்கு ஸ்வாப் ஆகிடும்.
ஒன்ஸ் வந்து ஸ்வாப் டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்வாப்புக்கு பக்கத்தில் ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி டேப் இருக்கும். அந்த லிக்விடிட்டி டேப்பை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிக்விடிட்டி பேருக்கான டோக்கன் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் எத்திரியம் டு யூஎஸ்டிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவே என்ஆஃப். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து லிக்விடிட்டி பேர் பண்ண போகிறீங்க அப்படின்ற அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஒரு $10 வந்து பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோக்காக வந்து ஜஸ்ட் வந்து $1 தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அமௌண்ட் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மொத்தமாக 2 டிரான்சாக்ஷன் கேட்பாங்க. டோக்கன் வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு தென் வந்து லிக்விடிட்டி பேர் பண்ணுறதுக்குன்னா 2 டிரான்சாக்ஷன் கேட்பாங்க. 2 வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐகானிக் மணி. இது வந்துட்டு லெண்டிங் அண்ட் பாரோவிங் ப்ரோட்டோக்காலுங்க. இதில் வந்து நம்ம சம் அமௌண்ட் வந்து சப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன டோக்கன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து சப்ளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அமௌண்ட் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கலெக்டரில் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு சப்ளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு வந்துட்டு 3 டிரான்சாக்ஷன் கேட்பாங்க. அப்ரூவ் பண்ணுற டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் வந்து கலெக்டர் எனேபிள் பண்ணுற டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் சப்ளை பண்ண டிரான்சாக்ஷன் அப்படின்ற மாதிரி மொத்தமாக 3 டிரான்சாக்ஷன் இருக்கும். எல்லா டிரான்சாக்ஷனும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சப்ளை டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் வந்து அப்படியே விட்டுருங்க. ரிட்டன் வந்து வித்ட்ரா பண்ணாதீங்க. ஏன்னா ஐகானிக் மணியும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. பொட்டன்ஷியல் ஏர்ட்ராப் கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து அமௌண்ட் வந்து அப்படியே கிட்டும். ஒரு $10 வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஐடி. இவன் வந்து எல்லாத்துக்கும் வந்துடுவான். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதில் வந்து உங்களுடைய வேட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டொமைன் வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு அதை வந்து அவைலபிள் இருந்தால் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டாஸ்க் வரதான் போகுது. அது எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆக்டிவாக இருங்க. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணுங்கள். இன்னும் 4 நாளைக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.